மேச ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய வைகாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமை அதிகாலை பூசம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் கடகராசி மேச லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 31ஆம் தேதி வரை, அதாவது மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை மேசராசி நண்பர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்றதை பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேச ராசியாதிபதி செவ்வாய் வருடத்துக்கு ஒரு முறை தான் மேச ராசியில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய அருமையான தருணம் இந்த வைகாசி மாதத்தில் வரப்போகுதுங்க. வைகாசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே வராரு. அப்போது வைகாசி 19ஆம் தேதியிலிருந்து வைகாசி 31ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியில் வரக்கூடிய தருணம். சுய தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்குதுங்க, செய்ய முடியலையேன்ற ஆதங்கம் இருக்குதுங்க அப்படின்னா உங்களுக்குரிய நேரம் இந்த நேரம் தானுங்க. பொதுவாக எல்லாருக்குமே சொந்தமாக தொழில் செய்யணுன்ற ஆசை இருக்க தான் செய்யுது. அப்போது மேசராசியில் பிறந்த நண்பர்கள் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும், நாம் ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்தது போதும், ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணுன்ற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த தருணத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய ராசியாதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி நிலையில் வரக்கூடிய தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி ஆட்சியில் இருப்பார். இந்த மாதிரி ஒரு அற்புதம் மீண்டும் 12 வருஷம் ஆகும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் வர்றதுக்கு. அப்படி என்ன சார் அற்புதம்னா, மேசராசிக்கு 2வது பாவகத்தில் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், மேசராசிக்கு 2வது பாவகத்தில் வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், அதுபோக வைகாசி மாதம் 1ஆம் தேதியே புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் குருவுடன் சேர்ந்திருக்கார். சூரியன் புத்திர ஸ்தானாதிபதி, குரு புத்திர காரகன். அப்போது புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகன் சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்தில் வரார். புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது, என் கடனை கட்டுவனா, கட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவனா, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னா இந்த வைகாசி மாதம் முடியறதுக்குள்ளார உங்கள் பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனை ஒரு தீர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துரும். கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குதுன்னா 1 மாதத்தில் கட்டிடுறது சாத்தியமா? இல்லை. கடன் கட்டுறதுக்கான ஒரு பாதையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கட்டுமே. அந்த மாதிரி ஒரு நல்லது 100% மேசராசி நண்பர்களுக்கு வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து தரப்போகுதுங்க. உழைக்கிறதுக்கு நம்ம ரெடியாக தானங்க இருக்கோம். உழைப்புக்கு தகுந்த உயர்வு வராத போது தானே சங்கடமாக இருக்குது. ஏன்டா இந்த வாழ்க்கை, எதுக்கடா இந்த வாழ்க்கைன்ற மாதிரி ஒரு வெறுப்பு வருதுன்னா அதுக்கு ஒரே காரணம் என்ன? நம்மளுடைய உழைப்பு நம்ம உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரலையேன்ற ஆதங்கம் மட்டும்தானே. மேசராசியில் பிறந்த நண்பர்கள் இது வரைக்கும் பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் காரணமாக இருந்து தான் பழக்கம். இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படி தான் இருக்கிறீங்க, இருந்திருக்கிறீங்க. யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அப்போது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த உயர்வு, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி வர்ற வைகாசி மாதத்தில் வரணுன்றது விதினா அது மாறவாங்க போகுது. வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்தே உங்களுக்கு புத்திர வளர்ச்சிக்கு உண்டான ஒரு நேர காலங்கள், வைகாசி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு உண்டான நேர காலங்கள், வைகாசி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து சுய தொழில் செய்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள், அல்லது இருக்கிற தொழிலில் இன்னும் அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு, அதாவது பதவி உயர்வு வரத்துக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகள். ஏன்னா வர வைகாசி மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா மேஷ ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி நிலையில் இருப்பார். ரிஷப ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருப்பார். ஏன் கடக ராசியாதிபதி சந்திரன் ஆட்சி நிலையில் இருப்பார். ஏன் சனி பகவான் மேசராசிக்கு 10-11 குடையவர், அவர் ஆட்சி நிலையில் இருப்பார். கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் வைகாசி மாதம்.
பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் இருந்தாலும் ஒவ்வொரு தருணத்தில் தானே ஒருத்தருடைய எதிர்பார்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தீர்த்து வைக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு ஆசை எல்லா நேரத்திலும் இருக்குதானங்க செய்யுது. நம்ம கிரக அமைப்புகள் சரியான முறையில் இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம எதிர்பார்ப்புகள் நம்மளால் பூர்த்தி பண்ணிக்க முடியும். அப்போது மேசராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, படித்து படிப்புக்குண்டான வேலை வாய்ப்பு இல்லை, கஷ்டப்படுறேன், கஷ்டத்துக்குண்டான ஒரு பலன் இல்லை, இப்படியெல்லாம் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா வர்ற வைகாசி மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை பலவிதமான நேர காலங்கள் இருக்குது. அதுவும் வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை சூரிய பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் இருப்பார். 30 டிகிரியிலிருந்து கிட்டத்தட்ட 41 டிகிரி வரைக்கும் சூரிய பகவான் வருவார். சத்தியமாக சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், அருமையான நேரம் இது, அற்புதமான நேரம் இது. இந்த நேரத்தில் 100% புத்திர வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். பூர்வீகத்திலிருந்து இடமாற்றங்கள் பண்ணணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாங்கின சொத்து பத்திலையோ அல்லது அப்பார் வாங்கின சொத்து பத்திலையோ அல்லது தாத்தா வாங்கின சொத்து பத்திலையோ சட்ட சிக்கல் இருக்குது அப்படின்னா அந்த சட்ட சிக்கல் சரிப்படுத்திக்கிடலாம் இந்த நேரத்தில். வைகாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 11ஆம் தேதி வரை சட்ட ரீதியாக இருக்கிற சிக்கல்களும் சரியாகும். வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை மேசராசியில் பிறந்த நண்பர்கள் வெளிநாடு தொடர்புள்ள வேலை செய்கிறதுக்கும் வெளிநாடு போகிறதுக்குண்டான ஒரு நேர காலங்களாக இருக்கும். ஆதாரம் என்ன சார்னா, சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரம் வாங்குகிறார். சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம் வாங்குகிறார். இதனால் வெளிநாடு தொடர்புள்ள வேலை அமையிறது மட்டும் இல்லை, ஒரு சில நண்பர்கள் மண்மனை வாங்கிறதுக்கான நேர காலங்கள், ஒரு சில நண்பர்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய ஒரு தருணம் வர்றதுக்கான நேரம். வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 25ஆம் தேதி வரை 14 நாட்கள் சூரிய பகவான் சந்திர பகவானுடைய சாரத்தில் வரக்கூடிய தருணம் நிச்சயமாக உயர்வாக இருக்கும், அற்புதமாக இருக்கும் இந்த தருணம். அதுபோக வைகாசி 25ஆம் தேதிக்கு மேற்கொண்டு வைகாசி 32ஆம் தேதி வரை, ஏன்னா வைகாசி 31 கிடையாது, 32 நாட்கள். அப்போது அந்த நேரத்தில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது சூரிய மங்கள யோகமாக வருவார். அந்த நேரத்தில் மிருக சீரிசாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறார். நிறைய நண்பர்களுக்கு அது மண்மனை வாங்கக்கூடிய தருணமாக இருக்கும். வீடு வாசல் வாங்கணும்னா இந்த நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி மேசராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான தருணமாகவும் அருமையான தருணமாகவும் வரக்கூடிய வைகாசி மாதம் வரப்போகுதுன்றதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உழைப்பு மட்டும் நீங்கள் போடுங்க, உயர்வுன்ற ஒரு பிரார்த்தம் இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 100% வைகாசி மாதத்தில் ஒரு ஏற்றங்களை தரக்கூடிய ஒரு நாட்களாக மேசராசி நண்பர்களுக்கு வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், வைகாசி மாதம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததா பாதகமாக இருந்ததான்ட்டு. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.